கர்க சம்ஹிதை அஸ்வமேத காண்டத்தின் 56ஆம் அத்தியாயம். யாகத்தில் அரசன் பல்வேறு உறவினர்களை பயன்படுத்தியது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பிராமணர்களின் பாதங்களை சுத்தம் செய்தது. அக்னி தேவனுக்கு நெய் அளித்து அஜீரணத்தை ஏற்படுத்தியது. யாக மிருகத்தின் ஒளி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்குள் நுழைந்தது. அவரது உடல் கற்பூரமாக மாறியது. அவருடைய பலி மற்றும் யாகம் நிறைவடைந்த பின்னர் அப்ரிஸ்தாரணம். ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், அரசரே, மாபெரும் அரசர் உக்ரசேனரின் யாகத்தில் அவருடைய உறவினர்கள் அனைவரும் அன்பு மற்றும் பிணைப்பால் ஒன்றுபட்டு அவருக்கு பணிவிடை செய்வதில் ஈடுபட்டிருந்தனர். அந்த யாதவ அரசர்கள் அவர் தனது உறவினர்களை பல்வேறு செயல்களில் ஈடுபடுத்தினார். பீமசேனர் சமையலறையில் தலைவராக ஆக்கப்பட்டார். தர்மத்தை காக்கும் கடமைகளுக்கு தர்மராஜரான யுதிஷ்டிர மன்னர் நியமிக்கப்பட்டார். அவ்வாறு நியமனம் செய்யப்பட்டது. அரசன் அர்ஜுனனை புனிதர்களின் சேவைக்கும், நகுலனை பல்வேறு பொருள்களை வழங்கும் பணிக்கும், சகதேவன் பொது விவகாரங்களுக்கும், துரியோதனனை பொருளாளர் பதவிக்கும் நியமித்தான். அவன் தர்ம குணம் கொண்ட கர்ணனை தானம் செய்வதற்கும், திரௌபதியை பணி செய்வதற்கும், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் 18 மகாவீர புத்திரர்களை பாதுகாப்பதற்கும் ஈடுபடுத்தினான். பின்னர் பூபாலனும், யுயூதனன், விகர்ணன், ஹாதிக், விதுரன், அக்ரூரன் மற்றும் உத்தமன் ஆகியோரை பல செயல்களில் ஈடுபடுத்தி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம், தேவனே, நீர் என்ன காரியத்தை ஈடுபடுத்தி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம், தேவனே, தாம் என்ன காரியத்தை மேற்கொள்வீராக என்று வினவினார். அவர்களின் வார்த்தைகளை செவிமடுத்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அரசனே, நான் பிராமணர்களின் பாதங்களை சுத்தம் செய்வேன். இந்திரபிரஸ்தத்திலும் நான் அதையே செய்தேன் என்றார். இதனை கேட்ட பிரம்மதேவரும் மற்ற தேவர்களும் பூமியிலிருந்த மனிதர்களும் புன்னகைக்க தொடங்கினர். ஸ்ரீ கர்காச்சாரியார் கூறினார், அரசரே, இவ்வாறு கூறிய பின் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே அந்த துறவி முனிவர்களின் பாதங்களை சுத்தம் செய்து அவர்களை உரிய ஆசனங்களில் அமரச் செய்தார். அவர் புதிய ஆடைகளை அணிந்து 12 திலகங்களை இட்டுக்கொண்டு தெய்வீக ஆபரணங்கள், பல்வேறு கருத்துக்கள் மற்றும் பல்வேறு கலைகளால் செய்யப்பட்ட மாலைகளால் தன்னை அலங்கரித்து கொண்டார். பல்வேறு ஆசனங்களில் அமர்ந்திருந்த பிராமணர்கள் குடிநீர் கொட்டைகளை மென்று யாக மண்டபத்தில் தேவர்களைப் போல தோன்ற தொடங்கினர். அதன் பின்னர் தொலைதூர தேசங்களிலிருந்து வந்து பலவிதமான பொருட்களை நாடி வந்த யாத்ரீகர்கள், பிச்சைக்காரர்கள், அற்றவர்கள் மற்றும் பசியால் வாடியவர்கள் அனைவரும், பக்தர்களின் தலைவரே, எங்களுக்கு உணவு தாரும், உணவு தாரும், உணவு தாரும், எங்களுக்கு உணவு, பாத்திரங்கள், ஆடைகள் மற்றும் போர்வைகள் தாரும் என்று மன்றாடத் தொடங்கினர். முனிவர்களும் மன்னர்களும் நிறைந்திருந்த உக்ரசேன மன்னரின் யாகத்தில் அந்த மனுதாரர்களின் பரிதாபகரமான மன்றாடல்களை கேட்ட யதுகுல திலகர் அரசர் மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் அவர்களுக்கு தங்கம், வெள்ளி, ஆடைகள், பாத்திரங்கள், யானைகள், குதிரைகள், தேர்கள், பசுக்கள், குடைகள் மற்றும் தேர்கள் போன்றவற்றை வழங்கினர். ஒவ்வொருவருக்கும் பிரியமானதை மன்னர் கொடுத்தார். யாக சடங்குகளில் தீட்சை பெற்று இலச்சினை விரதத்தையும் கடைபிடித்த மன்னன் உக்ரசேனன் அரசி ருச்சிமதியுடன் இணைந்து நீராடி பேரழகை ரசித்து கொண்டிருந்தார். பின்னர் வியாசர், கர்காச்சாரியார் போன்று வேதங்களில் நன்கு தேர்ச்சி பெற்ற 20,000 பிராமணர்கள் அந்த உன்னதமான யாகத்தை நடத்தி கொண்டிருந்தனர். அரசர்களிலேயே சிறந்தவரே, யானையின் சாணம் போல அடர்த்தியான நெய் வெள்ளம் அக்னி குழியில் விழுந்து கொண்டிருந்தது. பிரம்மவாதி முனிவர்கள் அதனை ஊற்றச் செய்து கொண்டிருந்தனர். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அருளால் அந்த யாகத்தில் அக்னி தேவனுக்கு அஜீரணம் ஏற்பட்டது. அனைவர் கேட்டும் அவன் அரசனிடம் கூறினார், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்போது எனக்கு ஒரு விலங்கை கொடுங்கள். யாக சபையில் இந்த வார்த்தைகளை கேட்ட யாதவேந்திரர் உக்ரசேனர் முனிவர்களுடன் இணைந்து தங்க கயிற்றால் கட்டப்பட்டிருந்த தங்க யூபத்தில் இருந்த குதிரையிடம் கூறினார். உக்ரசேன மன்னர் கூறினார். அவர் குதிரையிடம் உரையாடினார்.
அஸ்வமே, நீ அக்னி தேவனுக்கு செவி கொடுப்பாய். யாகத்தில் உள்ள நெய்யில் நீ திருப்தி அடைந்தாலும் அக்னி தேவன் தூய யாக மிருகமாகிய உன்னையே தன் உணவாக்கிக் கொள்வான். அரசனின் வார்த்தைகளை செவிமடுத்ததும் மகிழ்ச்சி அடைந்த ஷியாமகர்ண அஸ்வமான குதிரை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி கண்டு தனது சம்மதத்தை தெரிவிக்கும் விதமாக தலையசைத்தது. பின்னர் குதிரையின் திருமேனியிலிருந்து ஒரு ஒளி தோன்றி அனைவரின் பார்வையின் முன்னிலையிலும் மதுசூதன பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கலந்தது. பின்னர் குதிரையின் திருமேனியிலிருந்து கற்பூரம் விழுந்தது. அது சிவபெருமானின் திருமேனியிலிருந்து மகிமை உதிர்ந்தது போல இருந்தது. அந்த அற்புதமான கற்பூர குவியலை கண்டும் யாக மண்டபமும் துவாரகாபுரியும் அதன் நறுமணத்தால் நறுமணம் கமழ்ந்தன என்பதை அறிந்தும் வியாசமா முனிவர் போன்ற முனிவர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து யாக சடங்குகளில் ஈடுபட்டிருந்த அரசனிடம், அரசர்களிலேயே சிறந்தவரே, உமது சிறந்த யாகம் வெற்றி பெற்றது, பெரும் பாக்கியமாகும். இப்போது நாங்கள் இந்த கற்பூரத்தை கொண்டு ஹோமம் செய்வோம், தாமும் அவ்வாறே செய்யுங்கள் என்றனர். இவ்வாறு கூறிய பின் புரோகிதர்கள் அனைவரும் ஒரே நேரத்தில் யாகத்தில் இறைவனுக்காக அந்த யாக கிணற்றில் கண்சார கற்பூர யாகங்களை சமர்ப்பித்தனர். வஜ்ரநாப மன்னனே, முழுமுதற் கடவுளாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சதுர்யுக வடிவில் தம் மகன்கள் மற்றும் பேரன்களுடன் அமர்ந்திருந்த இடத்தில் என்ன அரியது இருந்தது? அந்த யாகத்தில் நான் மகேந்திரனிடம், தேவேந்திரனே, இந்த யாகத்தில் கற்பூர ஆரத்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள், வாருங்கள், உக்ரசேன மன்னர் சமர்ப்பித்த இந்த யாகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் இது கலியுகத்தில் அரியதாகிவிடும் என்று கூறினேன். என் வார்த்தைகளை செவிமடுத்த தேவேந்திரன் புன்னகைத்தவாறே கூறினான், அரசையோ கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான போரில் கௌரவ குலம் ஈடுபடும் போது தர்மராஜரான யுதிஷ்டிர மன்னன் ஹஸ்தினாபுரத்தில் சிறந்த வேத யாகத்தை நிகழ்த்தும் போது பிராமணர்கள் செய்யும் இதுபோன்ற காணிக்கைகளை நான் மீண்டும் ஏற்றுக்கொள்வேன். இதை ஏன் அரிதானது என்று கூறுகிறாய்? அரசர்களிலேயே சிறந்தவர் தேவேந்திரன். இந்த வார்த்தையை செவிமடுத்த முனிவர்கள் அனைவரும் அது உண்மை என்று நம்பி யாகத்தின் முழு தெய்வத்திற்கும் பலி கொடுத்தனர். மற்றவர்கள் தேவேந்திரன் கூறியதை புரிந்து கொள்ளவில்லை. பிராமணர்கள் அக்னியே ஸ்வாஹா என்ற மந்திரத்துடன் அனைத்து தேவர்களுக்கும் பலி கொடுத்தனர். அந்த கற்பூரம் எரிந்ததால் பிரபஞ்சம் முழுவதும் மகிழ்ந்தது. அந்த மாபெரும் யாகத்தில் உக்ரசேன மன்னர் அவருக்கு கடன்பட்டார். பின்னர் அரசர் உக்ரசேனர் சிறந்த பிராமணர்கள், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் போன்ற யாதவர்கள் மற்றும் பிற ஆட்சியாளர்களுடன் இணைந்து அந்த யாகத்தை நிகழ்த்தினர். இறுதியில் அவர் பிண்டார்க்க தீர்த்தத்தில் அவபிரத ஸ்நானம் செய்தார். வேத முறைப்படி தன் மனைவியுடன் நீராடிய பின்னர் அரசன் பட்டாடை அணிந்து யாக தெய்வங்கள் பிச்சையால் அலங்கரிக்கப்படுவது போலவே தன்னை அலங்கரிக்க தொடங்கினார். அப்போது தேவர்கள் மற்றும் மனிதர்களின் எக்காலங்கள் முழங்கின. தேவர்கள் அனைவரும் அரசர் உக்ரசேனர் மீது மலர்களை பொழிய தொடங்கினர். அதன் பின்னர் அவர்களுக்கு ஸ்வஸ்தம் அருந்தவும் புரோதங்களை உட்கொள்ளவும் செய்த பின் வியாசாச்சாரியார் மீதமிருந்த புரோதங்களின் காணிக்கைகளை மக்கள் அனைவருக்கும் ஒவ்வொன்றாக விநியோகித்தார். கைதிகள், மேளங்கள் மற்றும் வாத்திய கருவிகளுடன் அரசர் உக்ரசேனரை மகிழ்ச்சியுடன் புகழ்ந்தனர். பின்னர் அன்னை தேவகியும் மற்ற பெண்களும் அவருக்கு ஆரத்தி எடுத்தனர். ஆரத்தி எடுத்த பின்னர் அரசர் மகிழ்ந்த அனைத்து பெண்களுக்கும் பல்வேறு வகையான ரத்தினங்கள், ஆடைகள் மற்றும் ஆபரணங்களை வழங்கினார். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் அஸ்வமேத காண்டத்தில் உள்ள யாகம் முடிந்த பின்னர் மன்னரின் முடிசூட்டு விழா என்ற தலைப்பு கொண்ட 56ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.